அது வந்து நம்பவே முடியாது. அது ஒரு சின்னோண்டு ஒரு பொருள்ல எப்படி 10 விஷயங்கள் உள்ள இருக்குதோ, இல்ல ஒரு பெரிய பீரோவே வந்து எடுத்துருவாங்க. அந்த சின்ன ஒரு விஷயத்துல வந்து. ஸோ அற்புதமா இருக்கும். பார்க்கறதுக்கு நம்பவே முடியாது. ஆனா நிஜத்துல காட்டுற மாரி அது இருக்கும். ஸோ மேஜிக் வந்து அப்படிதான் அது. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ட்ரிக்கு. அது சம்திங் ஒரு ஏதாவது பண்றாங்க. ஒரு ட்ரிக் பண்றாங்க நம்மகிட்ட அப்படின்றது தெரியும். ஆனா அது எப்படி பண்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து மேஜிக் ஷோல வந்து நடக்குது. ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் வந்து திடீர்னு அதுலருந்து வந்து வெளியில கொண்டு வராங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி அந்த பொருள்கள் வந்து அதுக்குள்ள வந்து உள்ள ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது வெளியில வருது. அதே மாரி நம்பளுக்கு தெரிஞ்ச ஒரு மெஜிஷியன், இல்ல தி கிரேட் மெஜிஷியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அது நம்ம கடவுள்ன்னு சொல்லலாம். இல்ல பிரபஞ்சம்ன்றது சொல்லலாம். ஸோ நம்ம என்ன விஷயங்கள் கேட்கிறோமோ, என்ன அனுபவம் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அது எல்லாமே வரது வந்து தி கிரேட் மெஜிஷியன் பிரபஞ்சம் தான் வந்து குடுக்குறாங்க. அவர் தான் சப்ளை பண்றாரு. நம்ம என்ன டிமாண்ட் பண்றோம் அப்படின்றது ஒரு சப்ளை அவர் தான் பண்ணுவாரு.